ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வித்தியாசமான முறையில் ரொம்ப டேஸ்டியாக நம்ம வந்து சன்னா பண்ண போகிறோம். சன்னா மசாலா பூரிக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க. இது வந்து காலையில் டிஃபன் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்காக 1 வீக்காக வந்து விரதம் அது இதுன்னு அப்படியே போனதுனால எதுவுமே செய்ய முடியலை என்னால். அதனால் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு சன்னால 1 கப்பு சன்னாவை வந்து நல்லா 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சன்னா மசாலா நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாங்க. அவ்வளோ ஒரு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்கள் விடவே மாட்டீங்க, கண்டிப்பாக செய்வீங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே முறையில் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா 5 விசில் விட்டு நல்லா 1 கப்பு சன்னாவை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஜீரகம் எல்லாம் போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் 4 பேர்த்துக்குள்ள மாதிரி தான் இந்த கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தக்காளியெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 வெங்காயம், இந்த தக்காளி, இதில் பார்த்திங்கனாக்கா கசகசா, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடணும். நல்லா அந்த வணக்கினதுக்கப்புறமா இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாந்து வச்சுக்கலாங்க. நான் ஸ்கூலுக்கு டைம் ஆகிறதுனால கடாயை திரும்ப ஒரு திருப்பு கலகலை திரும்ப எண்ணெய் ஊற்றி பார்த்திங்கனாக்கா ஒரு ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் ஒன்று போட்டுக்கோங்க. அது நல்லா வாசனையாக இருக்கும். பிரியாணி இலை, கருவேப்பிலை, 1 வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வணக்கின அரைச்சி அந்த விழுதை போட்டுட்டு ரெட் சில்லி, மஞ்சள் தூள், கறி மசாலா தூள் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் அதிலே பார்த்திங்கன்னா ஆம்ச்சூர் பவுட்ரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சன்னா மசாலா இருந்தால் போடுங்க. நம்ம கறி மசாலா தூள் போடையிலேயே சூப்பராக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வீட்டிலேயே அரைச்ச மல்லித்தூளும் 1 ஸ்பூன் போட்டுட்டு ஹாட் வாட்ரு உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் அப்படி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேங்காய் பால் இருந்தால் 1 கப்பு ஊற்றுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. மல்லித்தலை இருந்தால் போட்டுக்கோங்க. மல்லித்தலை இல்லைனாலும் நான் போடலை. நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு பூரிக்கு செஞ்சீங்க அப்படின்னா நல்லா வித்தியாசமாக இருக்கும். இந்த கறி மசாலா போடுறதுனால சூப்பராக இருக்குங்க. நமக்கு இதில் சன்னா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். நான் பூரி போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு மதியம் லஞ்சும் ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்படியே குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இருக்கிறதுனால 2 டைமும் அதையே சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கும், மந்தமாக இருக்கும் அப்படின்ட்டு சூப்பராக இருந்ததுங்க இந்த டிஃபன் வந்து காலையில். நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். பூரி 1 by 1 நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு நல்ல சாஃப்டாக செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. லஞ்ச் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அவரைக்காய் சாம்பாருங்க, ரசம், கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சு. தேங்க்யூ. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.